சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அதாவது பாமாயிலை சாப்பிடுவதால் நன்மையா, தீமையா என்பதை பார்க்கலாம். ரேஷன் கடையில் பாமாயில் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பாமாயிலை பலர் வாங்கி சமைத்து உண்கிறார்கள். பனையிலிருந்து கிடைக்கும் எண்ணெயை தான் பாமாயில் என்கிறோம். இந்த எண்ணெய் பார்ப்பதற்கே அடர்த்தி அதிகமாக இருக்கும். தற்போது செக்கில் ஆட்டிய எண்ணெய்களையே பயன்படுத்துமாறு அறிவுறுத்துகிறார்கள். அந்த வகையில் பாமாயிலை பயன்படுத்துவது சரியா தவறா என்பதை பார்க்கலாம். இது குறித்து லங்கா ஸ்ரீ செய்தி தளத்தில் இருந்து எடுத்ததாக சாமுவேல் ஜோசப் என்பவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருக்கிறார். அவர் கூறியிருப்பதாவது: செம்பனை நெய், ப்ளம் ஆயில் சாப்பிடக் கூடாது என பலரும் கூற காரணங்கள் என்ன? பாமாயில் பயன்படுத்துவதால் வரும் நன்மை, தீமைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். சமையல் செய்ய பெரும்பாலும் உபயோகிக்கும் எண்ணெய்களில் ஒன்றுதான் பாமாயில். ஆனால் அதில் ஆரோக்கியமற்ற பிரச்சனைகளும் இருக்கிறது. சில ஆராய்ச்சிகள் இதனை உபயோகிப்பது நல்லதென்றும், இன்னும் சில ஆராய்ச்சிகள் இது கெட்டது என்றும் கூறுகின்றன. குறிப்பிட்ட அளவில் பாமாயிலை உபயோகிப்பது பெரிய பிரச்சனையை உருவாக்க போவதில்லை. ஆனால் யாரெல்லாம் இதனை உபயோகிக்கலாம், யாரெல்லாம் உபயோகிக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. பாமாயிலில் அதிகப்படியாக கொழுப்பு சத்து நிறைந்துள்ளது. இதனை சாப்பிட்டால் இதய நோய்க்கான அபாயம் அதிகரிக்க வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு இதய நோய் இருந்தாலோ அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் இதய நோய் இருந்திருந்தாலோ பாமாயில் உபயோகிப்பதை தவிர்த்து விடுங்கள். உடல் எடை. பாமாயிலின் அதிகப்படியான கொழுப்பு உடல் எடையை அதிகரிக்கக்கூடும். ஆனால் தினமும் பாமாயிலை உட்கொள்ளும் போது அது உடலில் உள்ள கொழுப்பு செல்களை படிப்படியாக நீக்கும். பாமாயிலில் உள்ள அதிகமான கொழுப்பு வளர்சிதை நோய்களை உண்டு பண்ணும். பாமாயிலில் உள்ள பால்மெட்டிக் கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடும். எனவே இது வளர்சிதை மாற்றத்தை குறைத்து வளர்சிதை நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும். பாமாயிலை சமைக்கும்போது அது ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகம். ஆய்வு முடிவுகள் கூட சமைத்த பாமாயில் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று கூறுகிறது. ஆனால் சமைக்காத பாமாயில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது என்று கூறப்படுகிறது. பாமாயிலில் உள்ள டோகோ பேரல்கள் இயற்கை ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ்களாக செயல்படுகின்றன. இது உடலில் புதிதாக ஏற்படும் எந்த ஒரு ஆய்வு முடிவுகள் கூட சமைத்த பாமாயில் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று கூறுகிறது. ஆனால் சமைக்காத பாமாயில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது என்று கூறப்படுகிறது. பாமாயிலில் உள்ள டோகோ பேரல்கள் இயற்கை ஆன்டி ஆக்சிஜன்களாக பயன்படுத்துகின்றன. இது உடலில் புதிதாக ஏற்படும் எந்த ஒரு அசாதாரணமான செயல்களையும் அழித்துவிடும். மேலும் புற்றுநோய் செல்களை சாதாரண செல்களாக மாற்றிவிடும். பாமாயிலில் உள்ள பீட்டா கரோட்டின் உங்கள் கண்களுக்கு பார்வை திறனை அதிகரிக்க செய்யலாம். கண் பார்வை மேம்படுத்துவதில் பீட்டா கரோட்டின் முக்கிய பங்கு வகிக்கிறது. சமநிலையற்ற பாமாயிலால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும். ஹார்மோன் பிரச்சனை உள்ளவர்கள் குளிரூட்டப்பட்ட பாமாயிலை பயன்படுத்துவது சிறந்தது. பாமாயிலில் வைட்டமின் இ அதிகமாக உள்ளது. இது உடலுக்கு இளமை தோற்றத்தை தருவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பாமாயிலை
தொடர்ச்சியாக பயன்படுத்துவதால் முகத்தில் உள்ள சுருக்கம் மற்ற தோல் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் போக்கிவிடும். மேலும் இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். வைட்டமின் ஏ சத்து குறைபாடு உங்களுக்கு இருந்தால் பாமாயிலை எந்த தயக்கமும் இல்லாமல் உபயோகிக்கலாம். தினசரி உணவில் பாமாயிலை சேர்த்து கொள்ளும்போது உடலுக்கு தேவையான வைட்டமின் ஏ கிடைத்துவிடும். அது பாமாயின் மிக சிறந்த குணங்களில் ஒன்று. இவ்வாறு அந்த பதிவில் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ரேஷன் பொருட்கள் முன்னுரிமை கேட்கும் மாற்றுத்திறனாளிகள், அதாவது முதுகெலுத்தூர் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ரேஷன் பொருட்கள் வழங்க வலியுறுத்தி வட்ட வழங்கல் அலுவலரிடம் மனு அளித்தனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் முதுகுளத்தூர் வட்ட வழங்கல் அலுவலர் மாரிமுத்துவிடம் மாவட்ட தலைவர் ராஜேஷ் தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அதில் கூறியிருப்பதாவது: முதுகெலுத்தூர் தாலுகாவில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பொருட்கள் வழங்கவும், தவழும் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாவலர் மூலம் ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கான கடிதம் வழங்கவும், மிகவும் வறுமையில் உள்ள 86 பேருக்கு அந்தயோதயா அன்ன யோஜனா ரேஷன் கார்டாக மாற்றி வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தாலுகா செயலாளர் ராஜேஷ், துணைத் தலைவர் முத்துக்கண்ணன், தாலுகா பொருளாளர் ஆரோக்கிய பிரகார நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதுதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.